ஹபீபி, இந்த வார இறுதியில் ஈரான் மேற்கொள்ளப் போகும் சாகசங்களை கண்டுகளிப்பதற்கு நீங்கள் தயாரா? ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைனின் கரையோர பிரதேசங்களுக்கு ஈரான் என்ன செய்ய போகின்றது? செங்கடல் பிரதேசத்தை முழுமையாக இழுத்து மூடப் போகும் யமன் ஹவுதி இராணுவத்தினர், சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் F-15 போர் விமானமும், பற்றி எரியும் பஹ்ரைனின் மிக முக்கியமான எரிபொருள் தளங்களும், சுற்றி வளைக்கப்பட்டு இலக்கு வைக்கப்பட்ட அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலும், ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான கருத்துக்களும், தோல்வியில் முடிவடைந்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டமும், வாசலிலேயே கிழித்தெறிந்த ஈரானிய தலைவர்களும், ஈரானுக்கு எதிரான போரிலிருந்து பின்வாங்கும் கத்தாரும், ஈரானிடம் அடிபணிந்த ஐரோப்பிய நாடுகளும், கத்தாரினுடைய LNG உற்பத்தி மற்றும் விநியோகம் என்பன முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டன. எரிவாயு மற்றும் எண்ணெய் உற்பத்தி விநியோகம் என்பன முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டன. மேலும் எரிவாயு மற்றும் எண்ணெய் உற்பத்தியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்களுக்கும் கத்தாரி அரசாங்கம் ஃபோர்ஸ் மெஜூர்களை அனுப்பி வைத்து விட்டது. இதனால் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே அதிகளவான நாடுகள் எரிவாயு தட்டுப்பாடுகளை அனுபவிக்கப் போகின்றார்கள். மேலும் ஐரோப்பிய நாடுகள் ஒரு மிகப்பெரிய சிக்கலை எதிர்நோக்கப் போகின்றார்கள். தற்போது ஐரோப்பாவிலே எரிவாயு மற்றும் எரிபொருளினுடைய விலையானது பல மடங்கினால் அதிகரித்து விட்டன. மேலும் ஒரு வாரத்திற்கு பின்பு ஐரோப்பா மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த உலகிலும், குறிப்பாக ஆசிய நாடுகளிலும் தட்டுப்பாடுகள் அதிகரித்துவிடும். பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து போன்ற நாடுகள் தற்போதே அவசர நிலைமைகளையும் அறிவித்து விட்டார்கள். பல நாடுகள் விமானங்களுக்கு தேவையான எரிபொருட்களை சேகரிக்கக்கூடிய வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். அதே போன்று மத்திய கிழக்கினுடைய ஒட்டுமொத்த சுற்றுலாத்துறையும் பூஜ்ஜியமாகிவிட்டது. மத்திய கிழக்குக்கான சுற்றுலாத்துறையானது இவ்வாறு பூஜ்ஜியமாக இருப்பதனால் அடிமை அரபு நாடுகள் ஒரு நாளைக்கு மாத்திரம் $600 மில்லியன் இழந்து வருவதாக சர்வதேச நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. மேலும் அடிமை அரபு நாடுகள் மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளையும் சந்தித்துள்ளார்கள். மேலும் அடிமை அரபு நாடுகளிலிருந்து அதிகளவான முதலீட்டு நிறுவனங்களும் தொடர்ச்சியாக வெளியேறிய வண்ணம் இருக்கின்றன. இவ்வாறு முதலீட்டாளர்கள் வெளியேறுவதனை இந்த அடிமை அரபு நாடுகளினால் கட்டுப்படுத்த முடியாத, தடுத்து நிறுத்த முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த அடிமை அரபு நாடுகளிலே முதலீடுகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான நிறுவனங்களின் தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு விசேட கோரிக்கைகளை, கடிதங்களை அனுப்பி வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த போர் இன்னும் 1-2 வாரங்களுக்கு நீடித்தால் எங்களுடைய முதலீடுகளை நாங்கள் மத்திய கிழக்கிலிருந்து முழுமையாக திரும்ப பெற வேண்டி ஏற்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்க முதலீட்டாளர்கள் எச்சரிக்கைகளை அனுப்பியுள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கத்தாரின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் பல்லாயிரம் வருடங்களாக இங்கே தான் இருந்து வருகின்றது. இதற்கு பிறகும் யாரும் எங்கும் செல்ல போவதில்லை. முழுமையான அழிவு என்பது ஒரு தெரிவு அல்ல. எந்த ஒரு அரசியல் தலைவரின் முடிவினாலேயோ அவருடைய மனப்பாங்கினாலேயோ எந்த ஒரு நாடும் எந்த ஒரு மக்களும் இருந்த இடம் இல்லாமல் மாறிவிடாது. நாங்கள் ஒருவருக்கொருவர் அருகேதான் வாழ்கின்றோம். இதற்கு பிறகும் அவ்வாறு தான் வாழப் போகின்றோம். மனித குலத்தின் எதிர்காலத்தில் அண்டை நாடுகளாக, அயலவர்களாக இருப்போம். மேலும் ஒருவருக்கொருவர் அவர்கள் வாழ்வதற்கான வழியையும் கண்டறிய வேண்டும். நாம் தற்போது இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வருவதற்கான வழியை கண்டறிய வேண்டும். ஒரு மிகவும் கடினமான சூழ்நிலைக்குள் நாங்கள் தற்போது தள்ளப்பட்டுள்ளோம். இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து, மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து நாங்கள் அவசரமாக வெளியேறிவிட வேண்டும். இந்த நிலைமைகளில் இருந்து நாங்கள் அவசரமாக மீண்டு வர வேண்டும் என கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈரான் அடித்த அடியின் விளைவாக, ஈரானிடமிருந்து பெற்றுக்கொண்ட தரமான அடிகளின் விளைவாக தற்போது கத்தாரின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தத்துவங்களை கூட வெளியிடுகின்றார். ஈரானோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்கின்ற கருத்துக்களை வெளியிடுகின்றார். நாங்கள் இங்கே தான் இருக்கின்றோம், அயலவர்களோடு ஒன்றாக வாழ வேண்டும் என்கின்ற தத்துவங்களை வெளிப்படுத்துகின்றார். மேலும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான தீர்வை காண வேண்டும் என்றும் தற்போது கத்தாரிய தலைமைகள் அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஈரான் அடித்த அடியில் அவர்களுடைய பொருளாதாரமும் அஸ்திவாரமும் ஆட்டம் காண ஆரம்பித்ததனால் அவர்களுக்கு மறுமை வாழ்வும் நினைவுக்கு வந்துள்ளது போலும். அத்தோடு ஈரானுக்கு எதிரான போரிலே நாங்கள் களமிறங்கப் போவதில்லை என கத்தார் அறிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தியோகபூர்வமாக கத்தார் இந்த தகவல்களை வெளியிடாவிட்டாலும் கத்தாரினுடைய அரசியல் களத்திலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்கு எதிரான போரிலே சவுதி அரேபியாவும், ஐக்கிய அரபு அமீரகமும், பஹ்ரைனும், ஏனைய அடிமைகளும் களமிறங்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்க மாட்டோம் என கத்தார் தெரிவித்திருப்பதாக கத்தாரிய தலைமைகள் தெரிவித்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே
எனவே ஈரானுக்கு எதிரான போரிலிருந்து கத்தார் முழுமையாக பின்வாங்கியுள்ளது. அடுத்து ஜெர்மனியின் சான்சலர் ஃபெட்ரிக் மெர்ஸ் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். இந்த முடிவில்லாத போரானது இந்த உலகை ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள் கொண்டு செல்கின்றது. இந்த போருக்கு நாங்கள் அவசரமாக இராஜதந்திர தீர்வை காண வேண்டும். மேலும் இந்த போரை நிறுத்தி இராஜதந்திர தீர்வை காணுவதற்கான எல்லாவிதமான அழுத்தங்களையும் நாங்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வழங்கி வருகின்றோம். அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இராஜதந்திர ரீதியில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். இந்த போரானது இன்னும் ஒரு மாதத்திற்கு நீடித்தாலும் ஒட்டுமொத்த உலகமும் மிகப்பெரிய சிக்கல்களுக்குள் தள்ளப்பட்டுவிடும். நாங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சிக்கல்களை அனுபவிக்க வேண்டி ஏற்படும் என ஜெர்மனியினுடைய சான்சலர் ஃபெட்ரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசை முழுமையாக வீழ்த்தி விடுவோம், ஆயத்துல்லாவின் ஆட்சியை முழுமையாக வீழ்த்துவோம், ஈரானை மண்டியிட வைப்போம் என்று கடந்த மாதம் கருத்துக்களை வெளியிட்ட ஜெர்மனியின் சான்சலர் ஈரான் அடித்த அடியில் ஈரான் வழங்கிய விருந்துகளில் தற்போது ஈரானிடம் மண்டியிட்டு விட்டார். இந்த போரை நிறுத்துவதற்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அழுத்தங்களை வழங்குவதற்கும் அவர்கள் தயாராகிவிட்டார்கள். அடுத்து ஒவ்வொரு வாரமும் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளபதியும் அமெரிக்க கூட்டுப்படை தளபதியும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் ஈரானினுடைய 95% ஏவுகணை தளங்களை, ஏவுகணை திறன்களை அழித்துவிட்டோம், 90% ட்ரோன் திறன்களை, களஞ்சிய சாலைகளை அழித்துவிட்டோம், ஈரானின் ஆயுத திறன்கள் தற்போது முழுமையாக முடக்கப்பட்டு விட்டன, ஈரானின் கடற்படைகள், வான்படைகள் அனைத்தும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன என்று ஒவ்வொரு வாரமும் அறிக்கைகளை வெளியிட்டார்கள். ஆனால் இந்த வாரம் இவர்கள் எந்தவிதமான அறிக்கைகளையும் வெளியிடவில்லை. ஏனென்றால் இந்த அறிக்கைகளை இதற்கு பிறகு யாரும் நம்ப போவதில்லை. ஈரான் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் வீரியமாக மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியினுடைய கருத்துக்களுக்கு அமைவாக முதலாவது வாரத்திலேயே ஈரானிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தளங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. ஆனால் களத்தினுடைய யதார்த்தத்தில் ஈரான் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. ஈரானின் தாக்குதல் வீதத்தில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை. முதல் 2 வாரத்தில் அமெரிக்க ஊடகங்களும் இந்திய ஊடகங்களும் ஏனைய அடிமை அரபு ஊடகங்களும் அதிகமாக துள்ளினார்கள். ஈரானினுடைய அனைத்து திறன்களும் அளிக்கப்பட்டு விட்டது என்றும் துள்ளினார்கள். ஆனால் இன்று அனைவர்களும் உண்மைகளை புரிந்து கொண்டு விட்டார்கள். எவ்வளவு தான் ஈரானுக்குள் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் ஈரானின் ஏவுகணை திறன்களையும் ஆயுத திறன்களையும் அளிக்கவே முடியாது என்பதனை அனைவரும் தற்போது உணர்ந்து கொண்டு விட்டார்கள். அடுத்து அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் என்கின்ற சூழ்ச்சி திட்டத்திற்குள்ளும் இவர்களுடைய தந்திரத்திற்குள்ளும் ஈரான் சிக்கிக் கொள்ளவில்லை. மேலும் அமெரிக்கா மத்தியஸ்தர்கள் மூலமாக ஈரானுக்கு 15 நிபந்தனைகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய முன்மொழிவு ஒன்றையும் அனுப்பி வைத்திருந்தது. மேலும் அமெரிக்கா அனுப்பி வைத்திருந்த இந்த முன்மொழிவானது ஈரானிய தலைமைகளை சென்றடையவில்லை. ஈரானின் வாசலிலேயே 15 நிபந்தனைகளை உள்ளடக்கிய முன்மொழிவை கிழித்தெறிந்து விட்டார்கள். அமெரிக்கா அனுப்பியிருக்கக்கூடிய குறித்த முன்மொழிவு தொடர்பான கலந்துரையாடல்களை கூட ஈரான் மேற்கொள்ளவில்லை. குறித்த முன்மொழிவை வாசித்து பார்ப்பதற்கு கூட தலைவர்களுக்கு இந்த முன்மொழிவானது பகிரப்படவில்லை. ஏனென்றால் இதற்கு பின்னால் அமெரிக்காவின் மிக முக்கியமான சூழ்ச்சி திட்டம் இருக்கின்றது. இந்த சூழ்ச்சி திட்டத்தை முறியடிக்கும் நோக்கத்தோடு ஈரான் இவ்வாறு செயற்பட்டுள்ளது. அதாவது ஈரானினுடைய உச்ச தலைவர் இமாம் முஜ்தபா கமேனி அவர்கள் செயற்படுகின்றாரா? அவர் கட்டளைகளை பிறப்பிக்கின்றாரா? ஈரானிய ராணுவத்திற்கு எங்கிருந்து கட்டளைகள் வழங்கப்படுகின்றது? எவ்வாறு கட்டளைகள் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன? தலைமை கட்டளை எங்கிருந்து செயற்படுகின்றது என்கின்ற உளவு தகவல்களை அமெரிக்காவினால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அலி லர்ஜானி அவர்கள் உயிரோடு இருக்கும் சந்தர்ப்பத்தில் அலி லர்ஜானி அவர்கள் மூலமாகத்தான் தலைமை கட்டளைகள் பரிமாற்றம் செய்யப்பட்டன. ஈரானினுடைய அறிவிக்கப்படாத தலைவராக அலி லர்ஜானி அவர்களே செயற்பட்டிருந்தார். அதாவது அலி லர்ஜானி அவர்கள் மூலமாகத்தான் அரசியல் களத்திற்கும் இராணுவ களத்திற்கும் தகவல்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டன. இப்படியான நிலைமையிலேயே அமெரிக்கா அலி லர்ஜானி அவர்களை படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டது, அவரை படுகொலை செய்தது. மேலும் அலி லர்ஜானி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு ஈரானிய இராணுவத்திற்கிடையிலான தலைமைகளுக்கிடையிலான கட்டளை பரிமாற்றத்தை ஈரானிய தலைமைகள் நிறுத்திவிட்டார்கள். தலைமை கட்டளை அனுப்பப்படக்கூடிய பிரதேசத்தையும் இடத்தையும் முழுமையாக மறைத்து விட்டார்கள். அதாவது மொசைக் பாதுகாப்பு உத்தியை முழுமையாக செயற்படுத்தியுள்ளார்கள். மேலும் இந்த மொசைக் பாதுகாப்பு உத்திக்கு பின்னால் தலைமை கட்டளைகளையும் மூடி மறைத்துள்ளார்கள். எனவே கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அமெரிக்காவினுடைய உளவு விமானங்கள் மூலமாகவும் நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாகவும் ஈரானிய தலைமைகளுக்கிடையிலான தகவல் பரிமாற்றத்தையும் இராணுவ தலைமைகளுக்கிடையிலான கட்டளை பரிமாற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இவற்றை கண்டுபிடிப்பதற்காகத்தான் அமெரிக்கா 15 நிபந்தனைகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய இந்த முன்மொழிவை மத்தியஸ்தர்கள் மூலமாக ஈரானுக்கு அனுப்பி வைத்தது. இவ்வாறு ஒரு முன்மொழிவு ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் அந்த முன்மொழிவு
படிப்படியாக யார் கட்டளைகளை பிறப்பிக்கின்றாரோ அவருக்கு சென்றடையும். மேலும் இதன் மூலமாக யார் தலைமை கட்டளைகளை வழங்குகின்றார் என்பதனை அமெரிக்காவினால் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் யார் தற்போது கட்டளைகளை பிறப்பிக்கின்றார்கள், ஈரானிய தலைமைகளுக்கு இராணுவ தலைமைகளுக்கு யார் கட்டளைகளை வழங்குகின்றார்கள் என்கின்ற விடயத்தினை அமெரிக்காவினால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. ஈரானிய உச்ச தலைவர் தான் இந்த கட்டளைகளை பிறப்பிக்கின்றாரா அல்லது வேறு ஏதாவது பிரதேசங்களில் இருந்து இந்த கட்டளைகள் வருகின்றதா என்பதை கூட அமெரிக்காவினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் இதனை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த 15 நிபந்தனைகளை உள்ளடக்கிய முன்மொழிவையும் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் இந்த முன்மொழிவானது ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் வாசற்படியிலேயே கிழித்தெறியப்பட்டு விட்டது. ஈரானினுடைய ஏனைய தலைமைகளுக்கு பார்வையிடுவதற்காக கூட இந்த முன்மொழிவு அனுப்பி வைக்கப்படவில்லை. தலைவர்களுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றம் நடைபெறக்கூடாது என்பதற்காக ஈரானினுடைய தலைவர்கள் இந்த நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்காவோடு எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லை, நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளவில்லை. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் இந்த போரை நிரந்தரமாக முடிப்பதற்கே விரும்புகின்றோம். எங்களுடைய இலக்குகள் அடையப்பட்டால் மாத்திரமே இந்த போரை நாங்கள் நிரந்தரமாக முடிப்போம். இலக்குகள் அடையப்படாமல் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. மேலும் தற்போது அவர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பது அவர்களுடைய தோல்வியை உறுதிப்படுத்துகிறது. நிபந்தனையற்ற முறையில் சரணடைய வேண்டும் என அவர்கள் ஆரம்பத்தில் கூறினார்கள். அப்போது ஏன் தற்போது பேச்சுவார்த்தைகளுக்கு அழைக்கின்றார்கள்? இவர்களுடைய சூழ்ச்சி திட்டங்களை பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பாதுகாப்பதற்கு அனைத்தையும் செய்கின்றது. பிராந்தியத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விரிவாக்கத்தை கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை விரிவுபடுத்துவதற்கு இவர்கள் செயற்படுகின்றார்கள். மேலும் இந்த இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் உங்களுக்கு அனுமதிக்கப் போவதில்லை. இந்த களத்திலே இந்த இலக்குகளை நீங்கள் அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல்களை மாத்திரம் வெளியிடவில்லை, அவர் பெரிய அளவிலான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றார். ஈரானுக்கு நரகத்தை காண்பிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றார் என வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அத்தோடு ஈரானிய தலைவர்களை படுகொலை செய்யக்கூடிய அடுத்த கட்ட பெயர் பட்டியலில் இருந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களுடைய பெயரையும் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃபினுடைய பெயரையும் நீக்கிவிட்டார் அமெரிக்க ஊடகங்கள் அறிவித்துள்ளன. அடுத்த கட்டமாக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களை இலக்கு வைத்தும் அரசியல் தலைவர்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் இந்த படுகொலை தாக்குதலில் இருந்து அப்பாஸ் அரக்சி மற்றும் முகமது கலிபாஃபினுடைய பெயர் நீக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த படுகொலை தாக்குதலுக்கு பின்பு இவர்களோடு அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தற்போது செய்திகளை வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் F-18 ஹார்னட் போர் விமானம் ஒன்றை ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். ஈரானின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்திற்கு அருகாமையிலேயே குறித்த போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சுட்டு வீழ்த்தப்பட்ட போர் விமானம் இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் வீழ்ந்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான காணொலிகளை ஈரானிய தரப்பினர் வெளியிட்டிருந்தார்கள். அவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே நேரம் இவ்வாறு காணொலிகளை வெளியிட்டு உறுதிப்படுத்தியதற்கு பின்பும் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளமானது இதனை கொள்ளவில்லை. எந்த ஒரு போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்று அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளம் அறிவித்து வருகின்றது. அத்தோடு ஈரானிய கடற்படையினர் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை இலக்கு வைத்து சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த போர்க்கப்பலை மேலும் பின்வாங்க செய்யும் நோக்கத்தோடு இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஈரானிய கடற்கரை பிரதேசத்திலிருந்து 1300 கிலோமீட்டர் வரையில் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் பின்னோக்கி நகர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று நேற்றிரவு ஏபில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுடைய தளங்களை இலக்கு வைத்தும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே குறித்த பகுதிகளில் 3 வெடிப்புகள் உறுதியாகியுள்ளன. அடுத்து அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் 50க்கும் அதிகமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டுள்ளது. இதிலே சவுதி அரேபியா 30 ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் சவுதி அரேபியாவின் அமெரிக்க கட்டளை தளத்தில் 2 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்திலும் 3 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் பஹ்ரைனினுடைய மிக முக்கியமான எரிபொருள் தாங்கி நிரப்பு நிலையமான முகாரகா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தாங்கியை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே குறித்த எரிபொருள் தாங்கி முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலே 2 வெடிப்புகள் வீதம் பதிவாகியுள்ளன. அதே போன்று நள்ளிரவு வேளையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் மின்சார
கட்டமைப்புகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்தும் டிமோனா அணுசக்தி தளத்திற்கு அருகாமையிலும் ஈரான் வீரியமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதன்போது 5 தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வெடிப்பு சம்பவங்கள் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ளப் போகும் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப் போகும் 3 தாக்குதல் திட்டங்கள் தொடர்பாக நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பாக ஈரானிய தலைமைகள் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். அமெரிக்காவினுடைய கடற்படையானது ஈரானின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பித்தால், ஈரானின் கரையோர பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால், நாங்கள் பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வோம். பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றுவது எங்களுக்கு இலகுவானது. மேலும் எங்களுடைய கடற்படையினரும் தரைப்படையினரும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். 2 மணித்தியாலங்களுக்குள்ளேயே பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கரையோர பிரதேசங்களை நாங்கள் கைப்பற்றி விடுவோம் என ஈரானிய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். அதாவது பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கரையோர பிரதேசங்களை ஈரானிய கடற்படையினால் கைப்பற்றுவது இலகுவானதாகும். வேகப்படகுகள் மூலமாகவும் மீன்பிடி படகுகள் மூலமாகவும் ஆயிரக்கணக்கான கடற்படையினரும் தரைப்படையினரும் களமிறங்கி இலகுவாக இவற்றை கைப்பற்றி விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் இதன்போது குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து ஈரான் வீரியமான ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொள்ளும். எனவே அமெரிக்க கடற்படையினர் ஈரானிய கடற்கரை நகரங்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால், பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கரையோர பிரதேசங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுவிடும். ஈரானிய கடற்படையினர் குறித்த பிரதேசங்களை கைப்பற்றி விடுவார்கள். அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினரும் பாபல் மண்ட பிரதேசத்தை முழுமையாக இழுத்து மூடிவிடுவார்கள் என்றும் ஈரானிய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். அமெரிக்காவினுடைய தாக்குதல் திட்டங்களுக்கு அமைவாக கரையோர பிரதேசங்கள் இலக்கு வைக்கப்பட்டால், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் நுழைந்தால், யமன் ஹவுதி இராணுவத்தினர் பாபல் மண்ட பிரதேசத்தை முழுமையாக மூடிவிடுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலமாக உலகின் கப்பல் போக்குவரத்து முழுமையாக மூடப்பட்டுவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஒட்டுமொத்த உலகினுடைய மிகப்பெரிய கப்பல் போக்குவரத்தை இழுத்து மூடுவதற்கு யமன் ஹவுதி இராணுவ தயாராகவே இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால், இந்த வார இறுதியில் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அவர்களுடைய சாகசங்களை களமிறக்கப் போகின்றார்கள். அடுத்து ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரபு நாடோடு ஒன்றிணைந்து எங்களுடைய தீவு ஒன்றை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இதற்கான காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றார்கள் என்கின்ற தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவ்வாறு எங்களுடைய தீவை கைப்பற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தால், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாட்டை நாங்கள் முழுமையாக சிதைத்து விடுவோம். குறித்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தளங்களையும் பொருளாதார வளங்களையும் குழி தோண்டி புதைப்போம். அனைத்தையும் தரைமட்டமாக்கி விடுவோம் என ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இந்த வார இறுதியில் தரமான சாகசங்களை மேற்கொள்வதற்கு ஈரான் தயாராகவே இருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அடிமை அரபுகளுக்கும் சாகசங்களை ஆச்சரியங்களை காண்பிப்பதற்கு ஈரானிய தலைமைகளும் ஈரானிய இராணுவத்தினரும் ஈரானிய மக்களும் தயாராகவே இருக்கின்றார்கள். யமன் ஹவுதி இராணுவத்தினரும் முழுமையாக தயாராக இருக்கின்றார்கள். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.